விருச்சிக ராசி பொதுவாகவே மைண்டு வந்து எப்பவுமே டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஜென்ரிக்கான ஒரு ராசி. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கிரியேட்டிவிட்டி அதிகப்படுத்தி என்ன வேணால் வரலாம், கம் வாட்மே நான் பார்க்கலாங்கிற மாதிரி கொண்டு போயிடுவார். ஆக்சுவலாக இந்த இயர்னு இல்லாமல் எனக்கு பர்சனலி ஒரு விஷயம் தோணும். மேபி இந்த இயராவே விருச்சிகத்தோட இயராவா அப்படின்ட்டு. பெரிய ஏற்றம் பெரிய இறக்கம் சுற்றி வர எல்லாருக்குமே விருச்சிக ராசியாகவே இருப்பாங்க. விருச்சிக ராசி ரொம்ப எசென்ட்ரிக்காக திங்க் பண்ணுவாங்க. அவங்க கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி ஏறி இப்படி ஏறி அவங்க ப்ரெடிக்டே பண்ண முடியும். ரொம்ப எசென்ட்ரிக்காக இருக்கும். இந்த வருஷம் அவங்களுக்கு என்னென்னா வடிவேல் சொல்ற பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். எக்கனாமிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குண்ணே. பர்சனல் லைஃப் பாதிக்கும், பொருளாதாரம் புகழ் உண்டாகும், இதுவரை இருந்த நீண்டகால துன்பம் பிரச்சனை சரியாகும். செல்விக்கும் விருச்சகத்துக்கும் பிடிக்காதுன்னே ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா விருச்சகம் வந்து சந்திரன் நீச்சமான ராசி. அதுங்களுக்கு திடீர்னு எப்போ மூடு நல்லா இருக்கும்னு தெரியாது, எப்போ மூடு சரியில்லாமல் தெரியாது. சார் லாஸ்ட் வருஷம் ஜோசியம் பார்த்தேன் சார். ஃபர்ஸ்ட் இனிஷியல்லே வாழ்க்கை உங்களுக்கு ஆஹா ஓஹோ ஊஹூன்னு இருக்கும்னு சொன்னாங்க சார். அப்போ இப்போ ஊஹூன்னு இருக்கு சார். ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு பிக் பாஸ்ல எல்லாம் சான்ஸ் கிடைச்சதுல? ஆமாம் சார், கிடைச்சது. நான் அதான் சார் ஓஹோன்னு தான் இருக்குன்ற நான் என்ன இல்லை நான் சொல்றேன். இருக்கு சார், சொல்ற தோரணம் வேற மாதிரி சார். இல்லை சார், சார் வாழ்க்கையில பல அடிகள் பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இந்த இடத்துக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நின்றுருக்கேன் சார். இதுக்கப்புறம் இந்த அசிங்கம் அவமானம்லாம் இல்லாம வாழ்க்கையில கொஞ்சம் சார் இதுவே பழகிடுமா? ரொம்ப அசிங்கம் அவமானம் நிறைய இருக்கு, அது மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லை கோபி சார், ஒரு லைஃப்பில் ஒருத்தங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்னா எல்லா அசிங்கமும் அவமானம் பார்த்து தானே வர முடியும். இதில் பிரச்சனை என்னென்னா விருச்சகத்தில் நான் சொன்னது தான் சொஃபிசிகேட்டட் கும்பல். அவங்களுக்கு எப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்கணும். ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சின்ன இதுவும் யாரும் சொல்லக்கூடாது.